வணக்கம். சூளகிரி அருகே 21 லட்சம் மதிப்பிலான கள் உடைக்கும் இயந்திரத்தை திருடிய 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த சாம்பல்பள்ளம் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் சாம்பல் பாலம் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அன்று காலை சுமார் 1.5 டன் எடை கொண்ட சுமார் 21 லட்சம் மதிப்பிலான எக்ஸ்வேட்டர் பிரேக்கர் என்னும் கல் உடைக்கும் இயந்திரம் காணாமல் போனதைக் கண்டு இயந்திர ஆபரேட்டர் அதிர்ச்சியடைந்தார். இதன் சம்பந்தமாக இயந்திர ஆபரேட்டர் ஜெகநாதன் மற்றும் தனியார் நிறுவனர் பங்குதாரருமான ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகா அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த அருண் வயது 35 என்பவர் பிப்ரவரி 20ஆம் தேதி அன்று அளித்த புகாரின் பேரில் சூளகிரி காவல் ஆய்வாளர் திருமதி தேவி அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த திருட்டு சம்பவத்தில் பிப்ரவரி 22ஆம் தேதி அன்று 5 பேரை பிடித்து விசாரணை செய்ததில் 21 லட்சம் மதிப்பிலான கள் உடைக்கும் இயந்திரத்தை திருடிச் சென்றது ஒப்புக்கொண்டார். இதன் சம்பந்தமாக இந்த திருட்டு வழக்கில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த செல்வம் வயது 30, தேன்கனிக்கோட்டை நாகமங்கலம் பகுதியை சேர்ந்த சஞ்சு வயது 32, தேன்கனிக்கோட்டை கூட்டூர் பகுதியை சேர்ந்த நாராயணசாமி வயது 42, திராடி சூளகிரி பகுதியை சேர்ந்த ஆஞ்சி வயது 40, கூட்டூர் தேன்கனிக்கோட்டை பகுதியை சேர்ந்த மஞ்சுநாத் வயது 36 ஆகிய 5 பேரை கைது செய்து ஓசூர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டது.